சிக்கிக்கொண்ட வானதி சீனிவாசன். கோவை வடக்கு ரிசல்ட் இப்பொழுதே லீக். மொத்தமும் போச்சு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்து மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்காக ஒட்டுமொத்த மாநிலமும் காத்திருக்கிறது. ஆனால் கோவை மாவட்டத்தின் மிக முக்கியமான தொகுதியான கோவை வடக்கில் இப்போதே பரபரப்பு பற்றி கொண்டு விட்டது. ஆட்சியை தக்க வைக்க திமுகவும் ஆட்சியை பிடிக்க அதிமுகவும் போராடும் வேளையில் கோவை வடக்கில் அதிமுக செய்த ஒரு காரியம் பாஜக வேட்பாளரான வானதி சீனிவாசனை பெரும் சிக்கலில் தள்ளியுள்ளது. கோவை மாவட்டத்திலேயே மிக குறைந்த வாக்குப்பதிவு பதிவான தொகுதி இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை வானதிக்கு எதிராக நேரடியாக களமிறங்காத திமுக இந்த முறை செம்ம பிளானுடன் இறங்கியிருந்தது. கோவையில் தாமரையை மலரவிடக் கூடாது என்பதில் முதல்வர் ஸ்டாலின் காட்டிய தீவிரம்தான் துரை செந்தமிழ்ச்செல்வனின் வேட்புமனு. நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையை வீழ்த்தியது போலவே இந்த முறை வானதியை வீழ்த்த திமுக தனது அத்தனை பலத்தையும் இங்கே பிரயோகித்துள்ளது. வானதி சீனிவாசனுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது அதிமுகவின் உட்கட்சி அரசியல் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். வேலுமணியின் தீவிர ஆதரவாளரான சந்திரசேகர் இந்த தொகுதியை எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டதால் அவர் அப்செட் ஆகியிருந்தார். அவரை தொகுதி பொறுப்பாளராக நியமித்தும் எந்த பயனும் இல்லை. அதிமுகவினர் தேர்தல் பணியில் காட்டிய சுணக்கம் பாஜகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பிரச்சாரம் செய்யாமல் வடவள்ளி பகுதியில் உள்ள குடியிருப்போர் நல சங்கங்களை சரியாக அணுகாதது என அதிமுகவினர் மொத்தமாக சொதப்பிவிட்டனர். அரசியல் களத்தில் மிக முக்கியமாக கருதப்படும் பணப்பட்டுவாடாவிலும் அதிமுகவினர் பாஜகவை கைவிட்டுவிட்டனர். திமுக தரப்பில் ஒரு ஓட்டுக்கு 2500 ரூபாய் மற்றும் தங்க காயினுக்கான டோக்கன் என வாரி வழங்கிய நிலையில் அதிமுக தரப்பில் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்டது. அதுவும் அனுபவம் இல்லாத நபர்களிடம் பொறுப்பை கொடுத்ததால் அந்த பணம் கூட சரியான இடங்களை சென்று சேரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு கட்டத்தில் அதிமுகவினரை நம்பி பலனில்லை என்று வானதி சீனிவாசனின் கணவரே நேரடியாக களமிறங்கி முக்கிய புள்ளிகளை சந்திக்க வேண்டிய சூழலும் உருவானது. உடல்நல குறைவு ஒரு பக்கம், அதிமுகவின் ஒத்துழைப்பின்மை இன்னொரு பக்கம் என வானதி சீனிவாசன் இப்போது இக்கட்டான நிலையில் சிக்கிவிட்டார். கோவை வடக்கு தொகுதி அதிமுகவின் கோட்டையாக இருந்தாலும் இந்த முறை நடந்த உள்ளடி வேலைகள் தேர்தல் முடிவில் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திமுகவின் வியூகம் ஜெயிக்குமா? வானதி சீனிவாசன் மீண்டும் வெல்வாரா என்பது பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.